அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஈஸி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளம்ல டிஎன்பிஎஸ்சியில் 21/1/2024 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரிலேட்டடா ஒரு 2 ப்ராப்ளம் பார்க்க பாருங்க. ஃபைண்ட் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூபாய்ட் whose length, breadth and height are 4.5 meter, 3 meter and 2.5 meter respectively கொடுத்திருக்காங்க. கன செவ்வகத்தின் நீளம், அகலம், உயரம் முறையே 4.5 மீட்டர், 3 மீட்டர், 2.5 மீட்டர் எனில் மொத்த பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு, இங்க வந்து கியூபாய்டு தான் கொடுத்திருக்காங்க. ஏரியா ஆஃப் total surface area of a cuboid. இதற்கு ஃபார்முலா என்னது? 2r lb plus bh plus hl. அதான் வந்து ஃபார்முலா. இப்போ இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? l equal to 4.5, b equal to 3, h equal to 2.5. இப்போ இதில் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 2 into 4.5 into 3 plus 3 into 2.5 plus 2.5 into 4.5. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 4.5 into 3 போட்டிங்கன்னா 12 அப்புறம் 5 into 3 1.5 வரும். அதனால 13.5 plus இது 7.5, 2.5 into 4.5 போட்டோம்னா 11.25 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதையெல்லாம் கூட்டணும்னா இங்கே பாருங்க 13, இது 720, 0.5 21 வரும், ப்ளஸ் 11.25 கிடைக்கும். அப்போ 2 into 32.25 இருக்கும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 64.5 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? சி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 3 identical cubes of side 4 cm are joined end to end. Find the total surface area of the new resulting cuboid அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 4 சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு காண்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல பார்த்த மாதிரியே தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கியூப் கொடுத்திருக்காங்க. இந்த கியூபோட இது என்ன சொல்லியிருக்காங்க? 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கியூபுக்கு 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர். இப்போ இதே மாதிரி பக்கத்துலேயே வந்து இன்னும் 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி இந்த மாதிரி கிடைக்கும். இங்கே ஒரு 4 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 4 சென்டிமீட்டர் ஆட் ஆகும். அப்போ நம்மளுக்கு இங்கே லென்த் டோட்டலாக என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, லென்த் வந்து 4 + 4 + 4 12 ஆயிரும். பிரெத்து 4 தான் இருக்கும், ஹைட்டும் 4 தான் இருக்கும். ஏன்னா இது மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த சைடும் நம்மளுக்கு அப்படியே தான் அதே அளவுக்கு தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஃபார்முலா என்ன? ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயே பார்த்தோம்னா 2r lb plus bh plus hl. அப்போ 2 into l வந்து 12 into 4 plus 4 into 4 plus 4 into 12 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 12 into 4 48, இது 16 plus 48 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த மூணையும் கூட்டணும் அப்படின்னா 2 of 112. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 2 into 112 224 224 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. இப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? ஏ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.